அவர்கள் இப்ப எப்படி ஆராதிக்கலாம்? எங்கேயோ இருக்கிற ஒரு டெம்பிளுக்கு போக வேண்டியதில்லை. டெம்பிளுக்கு ஏன் போனாங்க? அங்கதான் தேவன் இருக்கிறார், மகாபரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள அவர் குடி கொண்டிருக்கிறார், அங்க யாரும் உள்ள போக முடியாது. இந்த மாதிரிலாம் டிராமா போட்டு போதிச்சு காமிச்சாரு ஆண்டவர் அந்த காலத்துல. எவனும் நெருங்க முடியாது, பலியை செலுத்திட்டு ரத்தத்தை தெளிச்சுட்டு தான் பிரதான ஆசாரியனா வர முடியும். இப்படி எல்லாம் இருந்தது, எல்லாம் ஒழிஞ்சது. எவரும் உள்ள பிரவேசித்து எவரும் அந்த ஆண்டவரோடு ஒன்றும் வச்சுக்க முடியாதுன்ற அந்த இதெல்லாம் போய் இப்போ அந்த ஆண்டவரை திரைச்சிலி கிழித்துக்கிட்டு வெளியே வந்து நம்முடைய உள்ளங்களிலே வந்து விட்டார். அப்படிப்பட்ட ஒரு காலம் வந்து விட்டது. அதனால டெம்பிளுக்கு இன்னைக்கு வேல்யூ இல்லைன்ட்டாரு. அப்ப ஆவிக்குரிய விதத்தில் ஆராதிக்கிறதுனா என்ன? இயேசுவை ரட்சகராக அறிந்து கொண்டு, நான் ஒரு பாவி, எனக்கு ஒரு பிராயச்சித்தம் தேவை, பாவ நிவாரணம் தேவை, அந்த பாவ நிவாரண பலியாக தான் இயேசு வந்தார்னு ஏற்றுக்கொண்டு, அவரை ஆண்டவராக ஏற்றுக்கொண்டு, அவர் மூலமாக ரட்சிப்பை பெற்று நான் அவருடைய மாறுகிறேன் இல்லையா? எனக்காக அவர் மரித்தார் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். அப்படி விசுவாசிக்கும் போது அப்படிப்பட்டவர்கள் தான் ஆவியோடு உண்மையோடு, அதில் ஆவி இருக்குது, ஆவிக்குரிய தன்மை இருக்கிறது, உண்மை இருக்குது, அதில் சத்தியம் இருக்கிறது, உண்மை இருக்கிறது. அது சடங்காச்சாரத்தை காட்டிலும் ரொம்ப பிரமாதமான ஒரு காரியம். ஆகவே தேவன் எங்கே ஆராதிக்கிறதுன்றது முக்கியம் இல்லை, யாரை ஆராதிக்கிறோம், எப்படி ஆவிக்குரிய விதத்தில் ஆராதிக்கிறோமா, அவர் அறிந்தவர்களாய், அவர் ஆண்டவர் என்று உணர்ந்தவர்களாய், அவரை ஏற்றுக்கொண்டவர்களாய், அவரை குறித்து அறிவுள்ளவர்களாய், அவரோடு உறவுள்ளவர்களாய் நம்ம ஆராதிக்கிறோமா, அதுதான் உண்மையான ஆராதனை என்றார்.